உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள். உயர்கல்வி, தொழில் வளர்ச்சி, மருத்துவம், விளையாட்டு, நிதி வருவாய், பெண்கள் பாதுகாப்பு, சிறுபான்மையினர் நிம்மதி, உறக்கம் என சூழல் உள்ள நிலையில் பாஜக மோடி துரோகிகளையும் எதிரிகளையும் கைபாவையாக்கி கொண்டு தமிழ்நாட்டுக்கு இடையூறு ஏற்படுத்துகிறார் என அமைச்சர் கோவி செழியன் பேசினார். சென்னை அடுத்த பல்லாவரத்தில் பாஜக அரசின் தொகுதி மறுசீரமைப்பு, இந்தி திணிப்பு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கண்டன பொதுக்கூட்டம் சட்டமன்ற உறுப்பினர் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் அமைச்சர் கோவி செழியன், குறு சிறு நடுத்தர நிறுவனங்களின் அமைச்சர் அன்பரசன், தாம்பரம் மேயர் வசந்தகுமாரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது கண்டன உரையாற்றிய உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் பேசும்போது, மொழி சம உரிமை காக்கும் முன்னெடுப்பில் சென்னையை இந்தியாவின் தலைநகராக மாற்ற முன்னெடுப்பு செய்துள்ளார் தமிழக முதல்வர் என்றார். சென்னையும் அதன் சுற்றுவட்டத்தில் 60 கிலோமீட்டர் தூரத்துக்கு மிகப்பெரிய வளர்ச்சி கண்டுள்ளது. உயர்கல்வி, தொழில் வளர்ச்சி, மருத்துவம், விளையாட்டு, நிதி வருவாய், பெண்கள் பாதுகாப்பு, சிறுபான்மையினர் நிம்மதி, உறக்கம் என சூழல் உள்ள நிலையில் பாஜக மோடி துரோகிகளையும் எதிரிகளையும் கைபாவையாக்கி கொண்டு தமிழ்நாட்டுக்கு இடையூறு ஏற்படுத்துகிறார் என்றார். சாதனையும் சரித்திரமும் தொடரும். இதே காஞ்சி மாவட்டத்தின் பெருமையை, சிறப்புகளை நாடு முழுவதும் பேசுகிற தொண்டன் இந்த எளிய தொண்டன். சென்னையிலிருந்து காஞ்சிபுரம் போகிற சாலை, சென்னையிலிருந்து செங்கல்பட்டு போகிற சாலை, சென்னையிலிருந்து மகாபலிபுரம் போகிற சாலை, சென்னையிலிருந்து பூந்தமல்லி போகிற சாலை, சென்னையிலிருந்து போரூர் போகிற சாலை, சென்னையிலிருந்து செங்குன்றம் போகிற சாலை, எனவே சென்னையிலிருந்து செல்கிற எந்த சாலையாக இருந்தாலும் அடுத்த 100 கிலோமீட்டர் தூரம் வரை கோடிக்கணக்கான நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், சிறு குறு தொழில்கள் இன்னைக்கு தமிழகத்தில் குவிந்து கிடக்கிறது என்று சொன்னால் அதற்கு பிதாமகனாக இருந்து கலைஞருக்கும் தளபதிக்கும் துணை நிற்கிற அமைச்சர் அண்ணன் தாமோ அன்பரசன் என்று நாடு முழுவதும் சொல்லுவேன், இன்றைக்கும் சொல்கிறேன். தொழில் வளர்ச்சியில் தமிழ்நாடு முதலிடம், மருத்துவத்தில் தமிழ்நாடு முதலிடம், விளையாட்டுத்துறையில் தமிழ்நாடு முதலிடம், உயர்கல்வியில் தமிழ்நாடு முதலிடம், நிதி வருவாயில் தமிழ்நாடு முதலிடம், பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிற மாநிலத்தில் தமிழ்நாடு முதலிடம், சிறுபான்மை மக்கள் நிம்மதியாக தூங்குகிற மாநில பட்டியலில் தமிழ்நாடு முதலிடம். மோடி ஏற்றுக்கொள்வானா? விடுவானா? எனவேதானே இந்த ஆட்சியை ஒழிக்க வேண்டும், அவதூறுகளை பரப்ப வேண்டும். எனவே பொய் பிரச்சாரத்தை கட்டமைத்து விட்டு தினசரி நாடகமாடி நம்முடைய துரோகிகளை, எதிரிகளை கைப்பாவையாக்கி கொண்டு சமீபத்தில் கூட அருமையினர் உதயநிதி சொன்னார், எதிரே எடப்பாடி வைத்துக் கொண்டு சொன்னார், கடந்த முறை எனது காரில் நீங்கள் ஏற போனீர்கள், உங்கள் கார் இந்த இடத்தில் என்னுடைய கார் நின்றதால் ஒரே கலர், ஒரே கார் கம்பெனி, பத்திரிகையில் செய்து பார்த்தேன், இனிமேல் என்னுடைய காரில் நீங்கள் ஏறி போகலாம், நான் ஒன்றும் தவறாக கருத மாட்டேன், ஆனால் தயவு செய்து அந்த காரில் ஏறி கமலாலயம் மட்டும் போய்விடாதீர்கள். அவர் சொல்ல வருகிற செய்தி, நாங்கள் மட்டும் திராவிட பாதையில் இருந்தால் போதாது, எதிரிகளாக இருந்தாலும் நீங்களும் திராவிட பாதையில் செல்லுங்கள் என்று ஒரு இளமயதில் எதிர்கட்சி தலைவருக்கும் புத்தி சொன்ன பேரன், கலைஞரின் பேரன் அந்த உதயநிதியை தவிர தமிழகத்தில் எந்த தலைவன் திராவிட வரலாறுடைய தலைவனாக இருக்கிறார்? உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்பு.